திருநாவுக்கரசு 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 சிவா திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணியண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச் சீர்வரவல் உருகின்றேன் வேறுலகில் ஒரு நாவு குறை செய்ய உண்ணாமை உணராதே. திருநாவுக்கரசு நாயனார். அப்பர் சாமிகளின் குரு பூஜை நாள் இன்று. இப்பேற்பட்ட இந்த புண்ணியமான நாளில் அப்பர் திருநாவுக்கரசு சுவாமிகளின் குரு பூஜை என்று அவரை பற்றி பேசும் பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்துள்ளது. எனவே அப்பாக்கியத்தை தந்த திருஞான சம்பந்தருக்கு மிக்க நன்றிகள். திருநாவுக்கரசர் அப்பர் சாமிகள் பெரிய புராணத்தில் 4286 பாடல்கள் பெரிய புராணம். அதில் 63 நாயன்மார்களின் வரலாற்றையும் சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். கூறும்போது அந்த பெரிய புராணத்தில் 2 அடியார்கள் வரலாற்றை மட்டும் அவங்க பேரை வச்சு தொடங்குவார் சேக்கிழார் பெருமான். 2 பேர். ஞானசம்பந்தருக்கு தொடங்க மாட்டார். இயற்பகை நாயனாருக்கு அப்படி கிடையாது. சுந்தரமூர்த்திக்கே அப்படி கிடையாது. சுந்தரமூர்த்தி ஆனானப்பட்ட சுந்தரமூர்த்தி சாமிக்கே அவர் பேட்டில் அவர் வரலாற்றில் சுந்தரமூர்த்தின்னு பாட்டு தொடங்காது. ஞானசம்பந்தருக்குமே வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை ஒளிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். இப்படி தான் ஞானசம்பந்தருக்கே பாட்டு தொடங்கும். ஆனால் இப்பேற்பட்ட இந்த பெரிய புராணத்தில் 2 அடியார்கள் வரலாறை மட்டும் சேக்கிழார் பெருமான் அவர்கள் பெயரை முன்னால் வைத்து தொடங்கியிருப்பார். அவர்கள் யார் யார் தெரியுமா? திருநாவுக்கரசர், மங்கையர்க்கரசியார். திருநாவுக்கரசர் வரலாற்றை திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச் சீர்வர வல்லுருகின்றேன் வேறுலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருநாவுக்கரசர் பெருமையை என்னால் ஒரு நாக்குனால் சொல்ல முடியாதுங்கிறார் சேக்கிழார் பெருமான். நான் என்ன பண்ணுறது, ஆசையினால் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு இப்போ சேக்கிழார் பெருமான் குருநாதரே சொல்கிறார். அப்போது அவரே அப்படின்னா நான்லாம் ஏமாத்துறோம் என்னங்க? திருநாவுக்கரசர் பெரிய புராணம் கடல். அதில் திருநாவுக்கரசரும் ஒரு முக்கியமானவர். அவரை பற்றி சில விஷயங்கள் இன்று நாம் சிந்திக்க போகிறோம். முழு வரலாறு என்னால் சொல்ல முடியாது, அது ரொம்ப பெருசு. எனவே அவர் செய்ய ஒரு சில காட்சிகளை மட்டும் நாம் இங்கு காண்போமாக. திருநாவுக்கரசர். அதே மாதிரி இப்போ திருநாவுக்கரசருக்கு எப்படி திருநாவுக்கரசர்னு பாட்டு தொடங்குச்சு, அதே மாதிரி மங்கையர்க்கரசியாருக்கு மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம் அப்படின்னு பாட்டு தொடங்கும். ஐயா, திருநாவுக்கரசர் இந்த நாமம் சாதாரண நாமம் இல்லை. எங்கள் தமிழ் வழக்கம் என்ன தெரியுமா? புள்ளி எழுத்தை விட்டுவிட்டு என்னணும். இப்போ திருநாவுக்கரசரில் புள்ளி எழுத்தை விட்டுக்கிட்டு என்னங்க, இதில் திருங்கிறது அடமொழியா? அப்போ நாவுக்கரசரில் புள்ளி எழுத்தை விட்டுட்டேனுங்க. நா வு இக்க விட்டுருணும், க ர ச இர விட்டுருங்க. மொத்தம் எத்தனை எழுத்து? 5 எழுத்து. என்னங்க 5 எழுத்து? நமசிவாய அந்தியுள் மந்திரம் 5 எழுத்துமே. ஞானசம்பந்தர் சொல்கிறார். இது சிவபெருமானுடைய நாமம் நமசிவாய 5 எழுத்து. திருநாவுக்கரசுங்கிறது அடியார் நாமம், அதுவும் 5 எழுத்து. இந்த 2 நாமங்களில் எது சிறந்தது? அடியார் நாமமா ஆண்டவன் நாமமா? அடியார்கள் நாமம்தான் பெரிது. ஐயா, அவங்களுக்கு புரிகிற மாதிரி இப்படி சொல்கிறான். ஐயா, ஒருத்தர் மாட்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறார். தெற்கு பக்கம் மாட்டை பிடிச்சி இவர் கூட்டிகிட்டு போகணும். மாடு மேற்கு பக்கம் நோக்கி இழுத்துட்டு போகுது. ஒரு நல்ல சிவனடியார் வந்தார். ருத்ராட்சம் திருநீரெலாம் அணிஞ்சிட்டு விபூதியெல்லாம் அணிஞ்சிட்டு வரார். கேட்குறார், தம்பி என்னப்பா, ஏன் எப்படி ரோட்டில் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? ஐயா, நான் தெற்கு பக்கம் நோக்கி போகணும், மாடு மேற்கு பக்கம் இருக்குது. கயிறை விடு, நான் சொல்கிறேன். ஐயா வேணாம், கயிறை விட்டேன்னா மாடு மேற்கு பக்கம் ஓடி போயிடும், விடு நான் சொல்கிறேன்.
கைத்தை விட்டானா மாடு மேற்கு பக்கம் நோக்கி ஓடி போயிடுச்சு. ஐயா ஐயா நான் அப்போவே சொன்னேன்ல பாருங்கள், மாடு இப்படி ஓடி போயிடுச்சு. தம்பி கத்தாதப்பா, கண்ணுக்குட்டி இருக்கா? அதான் இந்த இருக்குது கண்ணுக்குட்டி. இந்த வந்த அந்த அடியார் என்ன பண்ணார், கண்ணுக்குட்டி எடுத்துகிட்டு தெற்கு பக்கம் நோக்கி ஓட ஆரம்பித்தார். இந்த மேற்கு பக்கம் ஓடி போன மாடு கொஞ்சம் திரும்பி பார்த்துச்சு. கண்ணுக்குட்டி தெற்கில் போகுது. இப்போ இந்த மாடு மேற்கு பக்கமே போகுமா, இல்லை கண்ணுக்குட்டிக்கு பின்னாடியே தெற்கு பக்கமாக வருமா? தெற்கு பக்கம் தானே வரும். அதே மாதிரி கண்ணுக்குட்டியை கண்ட மாடு போல, பசுமாடு போல இறைவன் எப்படி அடியார்களை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா இறைவன் கன்றை கண்ட பசுபோடு நம் பின்னாடியே வருவார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிவருமான் நாமத்தை சொல்லிட்டு இருந்த திருநாவுக்கரசர் கடைசியாக மோட்சத்துக்கு போனார். திருநாவுக்கரசருங்கிற இந்த அடியாரை கும்பிட்டு அப்பூதி அடிகள் அவருக்கு முன்னாடியே மோட்சத்துக்கு போயிட்டாரா? அப்பூதி அடிகள் வரலாறு நான் தனியாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம்லேருந்து செக் பண்ணி பாருங்கள். அருமையான வரலாறு. திருநாவுக்கரசு சுவாமிகளை குருவாக ஏற்றுக்கொண்டவர் அப்பூதி அடிகள். திருநாவுக்கரசர் வரலாற்றில் அப்பூதி அடிகள் பங்கும் ஒன்று. ஆனால் அதை ஆல்ரெடி போட்டுவிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் காலம் கம்மியாக இருக்கிறது. எனவே ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும், வேறு வழியில்லை, மன்னித்து கொள்ளுங்கள். இப்போது திருநாவுக்கரசர் வரலாற்றுக்குள்ளே போகிறேன். நாவுக்கரசர் யார்? இவர் நம்ம கைலாயத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ராவணேஸ்வரன் கைலாயத்துக்கு வரான். பார்க்கும்போது அப்படியே அந்த புஷ்பக விமானத்தில் ராவணேஸ்வரன் பறந்துட்டு வரான். பார்த்தா குறுக்கில் கைலாச மலை இருக்குது. பார்த்தான், ஏயா நான் போகிற வழியில் யாரையும் அந்த மலையை வச்சா என்ன திமிரு பாருங்கள். இந்த நம்மளை அப்படித்தான் எங்கடா போவோம், கல்லில் தெரியாமல் காலை வச்சு இடிச்சிடுவோம். என்னப்பா தம்பியாச்சு, கல் இடிச்சிச்சுங்க. ஏங்க அதுவாக இவன் இடிச்சது? இவன் கண்ணு முன்னு தெரியாது போய் முட்டினதுக்கு கல்லை குத்தம் சொல்கிறது. அந்த மாதிரி அவன் ராவணேஸ்வரனுக்கு ஆணவம். பார்த்தான், இந்த மலையை நான் கையோடு பேர்த்து எடுத்துகிட்டு போய் இலங்கையில் வச்சிட்றேன் பாருங்க அப்படின்ட்டு கைலாச மலையை தூக்குனா ஆடாத கைலாசம் ஆடுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, மேலே கைலாயத்தில் சிவருமான் ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்கார். அம்பாள் சிவருமான் கூட சண்டை. என்ன சண்டை? அடியார்களை சோதிக்கக்கூடாது, அவ்வளவாக அடியார்களை சோதிக்கக்கூடாது என்று அம்மா மீனாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். சிவருமான் சொல்கிறாரு, இல்லை அது நம்மளுக்கு பழக்கப்பட்டது, அடியார்களை சோதித்து தான் தீருவோம். இப்படி ஒரு சண்டை ஊழல். அம்மா கொஞ்சம் கோவமாகி தனியாக நின்றுறாங்க. பாடாத கைலாச மலை ஆடுதா? கைலாய மலைக்கு மேலே சிவருமான் ஆடுறது ஒரு விஷயம், கைலாய மலையே ஆடுறது இன்னொரு விஷயம். இங்கே பார்த்தீங்களா, இப்போ கைலாய மலை ஆடின உடனே அம்மா போய் சிவருமானை கட்டி பிடிச்சிட்டான். இப்போது மனைவி கட்டுப்பிடிச்சா யாருக்கு தான் கோவம் வரும்? சிவருமான் குளிர்ச்சியோடு இருக்கார். இது பார்க்குறா. இதற்கெல்லாம் யார் காரணம்? இந்த ராவணேஸ்வரனா? அவனை பரவாயில்ல இன்றைக்கி தப்பிச்சடா அப்படின்னு கால் விரலில், கால் நெகம் இல்லை, கால் நெகத்தில் ஒரு சின்ன புள்ளியை சிவருமான் அழுத்தினால் கைலாய மலையில் அப்படியே ராவணேஸ்வரன் சிக்கி கொண்டான் அடியில். கால் இவரை மொத்தமாக கொண்டிருக்கலாம். ஆனால் ஏன் தெரியுமா சிவருமான் கொள்ளலை? அம்பாள் இவரை சிவருமானை கட்டி தழுவி கொண்டார்கள் அல்லவா. அம்பாள்னால் யார்? அருள் இருக்கும்போது சிவருமானால் அனுக்கிரகம் தான் பண்ண முடியுமே தவிர நிகிரகம் பண்ண முடியாது, வதம் பண்ண முடியாது. அதனால் ராவணேஸ்வரன் தப்பிச்சான். இல்லைன்னா ராமாயணமே வந்திருக்காது. அம்பாளால் ராவணேஸ்வரன் தப்பிச்சான். இப்போது சிவருமான் பார்த்தார், இவன் உள்ளே சிக்கி கொண்டான். ராவணேஸ்வரன் அழுகிறான், ஒவ்வொன்று அழுகிறான். 1000 வருஷம் அழுதானா ராவணேஸ்வரன் உள்ளே உட்காந்து, கைலாய மலைக்குள்ளே உட்காந்து. இங்கே அந்த கைலாய மலையில் பல முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு முனிவர் வாகீசர். அந்த முனிவர் பார்த்தார், தவம் பண்ணிட்டு இருந்தார். ராவணேஸ்வரன் கத்திக்கிட்டே இருக்கான். அவன் ராவணா ஏன் கத்துற, இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், நான் என்ன பண்ணுறது, என்னை காப்பாற்றணுமே. சிவருமான் மேலே வர உட்காந்துருக்கிற சிவருமான் வீணைக்கு மயங்கக்கூடியவர். வீணையினால் பாடு வந்தாலும் விட்டுருவார். அப்படியா ஐயா, நான் வீணைக்கு எங்கே போவேன், நான் என்ன பண்ணுறது, எனக்கு வீணை வாசிக்க தெரியுமே, ஆனால் வீணை இல்லையே, இருந்தால் தான் நான் வாசிக்கிறது. கவலைப்படாத, உன்ட்ட 10 தலை இருக்கா? ஆமாம், ஒரு தலையை எடுத்து அந்த வீணையை தலையை எடுத்து போடு, நரம்பெல்லாம் வச்சு அந்த வீணையை செய்யி, நரம்பு உறுப்பு தானே வீணை. ராவணனுக்கு வரும் 10 தலை. அந்த தலையில் ஒவ்வொரு தலையை எடுத்தோன்னே அது திரும்ப முளைச்சிக்கிட்டே இருக்கும். தலையை வெட்டி ராவணேஸ்வரனுக்கு அது வரும். அப்படி பண்ணி சிவருமானால் வீணை தீட்டி பாடப்பட்டான். சிவருமான் லைட்டாக அப்படியே விரலை கொஞ்சம் மேலே தூக்குனார். கொஞ்சம் கேப்பு கிடச்சிது. இங்கே ராவணேஸ்வரன் தப்பிச்சோம் பழச்சான்னு ஓடியான்ட்டான். இப்போ இந்த சிவபெருமான் பார்த்தார், வாகீச முனிவரே, பெருமானி நீ தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தியா? ஆமாம், பாவன் சொல்லி கொடுத்தேன். சரி,
நீ பூலோகத்தில் போய் திருநாவுக்கரசராக தமிழ்நாட்டிலே போய் பிறந்து மீண்டும் என்னை வந்து அடைவாயாகன்னு சிவருமான் சொல்லிடுறார். அந்த வாகீச முனிவர் தான் திருமுனைப்பாடி நாடு என்ற நாட்டில் திருவாம்பூர், திருவதிகை வீராட்டனம் பக்கத்தில் இருக்கிறது திருவாம்பூர். அங்கே வந்து அவதாரம் பண்ணுறார். வேளாளர் வம்சம், வேளாளர் மரபில் வந்து அவதாரம் செய்கிறார். இந்த குழந்தை ஒன்று பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அப்பா அம்மாவுக்கு இன்னொரு குழந்தை ஒன்று பிறந்துச்சு. இவர் பிறக்கிறதுக்கு 5 வருஷம் முன்னாடி ஒரு பெண் குழந்தை. பெண் குழந்தைக்கு பேர் திலகவதின்னு பேர் வச்சாங்க. திலகவதியார் இப்போது இந்த திருநாவுக்கரசர் வாகீச முனிவர் வந்து ரெண்டாவது பையனாக பிறக்கிறார். 5 ஆண்டுகள் அவர்கள் அக்கா பிறந்ததுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து பிறக்கிறார். இந்த குழந்தைக்கு மருள் நீக்கியார்னு பேர் வைக்கிறாங்க. ஐயா, அந்த காலத்து தமிழ்நாட்டில் பேரெல்லாம் அர்த்தத்தோடு வைப்பாங்க, நல்ல நல்ல பேராக வைப்பாங்க. மருள் நீக்கியார். மருள்னா இருள், இருளை மருள்னா மயக்கத்தை நீக்குபவர்னு அப்படி ஒரு அர்த்தத்தோடு பேர் வச்சுருக்காங்க. என்னங்க அந்த காலத்துலலாம் அருமையாக ஞான சம்பந்தர்னா சம்னா நல்ல, பந்தம்னா தொடர்பு, சம்பந்தர்னா நல்ல தொடர்புடையவர், ஞான சம்பந்தர்னா ஞானத்தோடு நல்ல தொடர்புடையவர்னு என்ற அர்த்தம். அந்த காலத்தில் அப்படி பேர் வைக்கிறது. சரி, கொஞ்ச நாள் இவர் கொஞ்சம் வளர்ந்தார். அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பார்த்தாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கல்ல. ராமருக்கு கல்யாணம் பண்ணுறம்போது ராமருக்கு 12 வயசு, சீதைக்கு 10 வயசு. அப்படி இவங்க அக்காவுக்கு ஒரு 10-11 வயசு இருக்கும்போது முக்கியமாக ஒன்று சொல்லணுமே, 7ஆம் நூற்றாண்டில் இந்த திருநாவுக்கரசர் அவதாரம் செய்கிறார். அப்போது இப்படி இருக்கும்போது அவங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்குது. கலிப்பகையார் என்று ஒருவரிடம் மனம் முடிக்கிறார்கள். நிச்சயதார்த்தம் நடக்கப் போகுதுன்னு இந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே போர் வந்துடுச்சு. கலிப்பகையார் போருக்கு போயிட்டார் சின்ன வயசில். போருக்கு போனோடனே அவரும் பார்த்துக்கிட்டே இருக்கார். சரி, போர் முடிஞ்சிடும், கலிப்பகையார் வந்துடுவார், நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா அவங்க திலகவதியார் திருநாவுக்கரசருடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. திலகவதியாருக்கும் திருநாவுக்கரசருக்கும் தாயாக இருப்பவர்கள் இறந்து விட்டார்கள். சாயில்ல அவர்களுடைய தந்தை இறந்து விட்டார்கள். அந்த துக்கம் தாங்காமல் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு இந்த பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, கலிப்பகையார் வருவார், அக்கா வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க, நம்மளுடைய அக்கா நல்லா பார்த்துப்பாங்கன்னு இந்த மருள் நீக்கியார் இருக்கார். கடைசியில் ஒரு தந்தி வருது. போரில் கலிப்பகையார் வீரமரணம் அடைந்து விட்டார். அவ்வளோதான். இந்த வீட்டில் தொடர்ந்து மரணம் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா வந்து வாழ்க்கையை வெறுத்து போயிடும். இந்த அம்மா பார்த்தாங்க, எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறதாக இருந்த கணவர் அவர் இறந்து போயிட்டார். அவருக்கு தான் பேசி முடித்தாங்க. அதனால் நான் வந்து தீயில குளிக்க போகிறேன். நானும் இதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிற. அந்த காலத்தில் வந்து கணவன் இறந்து விட்ட பெண்களை வந்து உங்களுக்கே தெரியும், விடோன்னு சொல்லுவாங்க. திலகம் வைத்துக்கக்கூடாது. திலகவதியார்னு பேர் பாவம், ஆனால் திலகம் வைத்துக்கிற பாக்கியம் அவர்களுக்கு இல்லை. பார்த்தாங்க, நெருப்பில் குதிக்க போகிறாங்க. யாரும் சொல்லி ஒன்றும் கேட்கல. கடைசியாக அந்த தம்பி வந்தாப்புல, மருள் நீக்கியார், அக்கா நீயும் போயிட்டா, நான் மட்டும் எதுக்குக்கா இருக்கேன், நானும் உங்க கூட வந்து இறந்துடுறேங்க்கா அப்படின்னு சொன்னோன்னே இந்த அக்காவுக்கு தாங்க முடியல. இந்த தம்பியவாச்சும் காப்பாற்றணுமே. பெரிய செல்வந்தர்கள் இவங்க. இந்த திருவதிகை வீராட்டனம்னு ஒரு கோயில் பக்கத்தில் உட்காந்து வீடை எடுத்து சிவத்தொண்டுகள் அதிகமாக செஞ்சு அவங்க அக்கா என்ன பண்ணுவாங்களாம், காலங்காத்தால் நேரமாக எந்திரிச்சு குளித்து திருவதிகை வீராட்டனம் கோயில் போய் சிறுமானுக்காக பூஜைக்கு பொருள்கள்லாம் எடுத்து மலர்கள்லாம் பறிச்சுட்டு வந்து ஆலயத்தை சுத்தம் பண்ணுவாங்களாம். அவங்க அக்கா கூட இருந்த தம்பியும் போகிறது. இப்படியே போயிட்டு இருந்தார். இந்த தம்பி கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தார். இந்த அக்கா பார்த்தாங்க, தம்பிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, இவனுக்கு கல்யாணம் பண்ணுமேன்னு அக்கா நினைக்கிறாங்க. இந்த நினைப்பு வந்து தம்பி மருள் நீக்கியாருக்கு தெரிஞ்சு விட்டது. மருள் நீக்கியாருக்கு ஒரே குற்ற உணர்ச்சி. பார்த்தார், ஐயோ எங்கள் அக்கா எனக்காக தான் கல்யாணம் பண்ணாது, எனக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா என் தெய்வம். இப்போ அவள் இப்படி இருக்கும்போது நான் மட்டும் கல்யாணம் பண்ணி இந்த புள்ள குட்டியோட சந்தோஷமாக வாழ்கிறதா, எங்கள் அக்காவுக்கு கிடைக்காத இன்பம் எனக்கும் வேண்டாம்னு இவர் பார்த்தார். அக்கா எது சொன்னாலும் கேட்க மாட்டார், நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவா. சமண மதம் அங்கே போய் சேர்ந்துட்டோன்னா அக்கா வந்து அப்புறம் நம்மளைய கண்டுக்க மாட்டான், அக்கா வந்து சொல்ல மாட்டான்ட்டு இவர் சமண மதத்தில் போய் சேர்ந்து கொண்டார். இப்போது இது என்ன கதைன்னா வந்து எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்துனாங்களாம்.
அந்த மாதிரி சமண மதத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு அந்த அறிவாளிகள் எங்கே போனாலும் அவர்கள் அந்த இடத்தில் உயர்ந்து விடுவார்கள். சமண மதத்தில் போய் சேர்ந்தால் சமண மந்திரங்கள் எல்லாத்தையும் கற்றறிந்தார். வீரசேனர்னு பட்டம் கொடுத்தாங்க. யாருக்கு? மருள் நீக்கியாருக்கு. சமணத்தில் பெரிய ஆளாகிட்டார். இவர் தான் அங்கே குருவே. இருக்கிறாருன்னு சொல்கிற சிவபெருமானே இல்லைன்னு சொன்னார். அங்கே போய் இவர் பேசினார்னா, வீரசேனர் பேசுகிறாரா அப்படின்னா கூட்டம் கூடிடும். சமணத்தில் மிகப்பெரிய குருவானார் இந்த திருநாவுக்கரசர். பார்த்தார், ஒரு 65 வயசு. இந்த அக்கா என்ன பண்ணாலாம், ஒவ்வொரு நாளும் சிவருமான்கிட்ட போய், பெருமானே என் தம்பி இப்படி போயிட்டானே, எந்த பெருமானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க, என் தம்பி எப்படியாவது காப்பாற்று பெருமானேன்ட்டு ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை எழுதி கொண்டே இருந்தாள் இந்த அக்கா. தம்பி இப்படி போயிட்டதுனால இந்த எல்லா சுற்றியும் இந்த வீராட்டனேஸ்வரர் கோயிலுக்கு எழுதி கொடுத்துட்டு, வீராட்டனம் மற்ற வீராட்ட தலங்களில் அதுவும் ஒன்று, திருவதிகை வீராட்டன கோயிலுக்கே எழுதி கொடுத்து சிவருமானுக்கே அடிமையாக அங்கே திருத்தொண்டு செய்து வந்தார் இந்த திலகவதியார். வயசாச்சு. இந்த மருள் நீக்கியாருக்கு 55 வயசாச்சு. இப்படியே போகிறாங்க. இப்போது ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இந்த திலகவதியார் கனவுல சிவருமான் வந்துட்டார். அம்மா திலகவதி, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் தம்பி வாகீச முனிவனாக நின்று நம்மை அடைய கைலாயத்தில் தவம் செய்தான். அந்த புண்ணிய பராவலனால் இப்போ அவன் சைவத்துக்கு வருவான், நீ கவலைப்படாத. மருள் நீக்கியார் வீரசேனருக்கு சூளை நோய் கொடுத்தார் சிவருமான். வயிற்று வலி இவருக்கு அப்படியே யமன் வயிற்றுக்குள்ளே போட்டு அப்படியே உயிரை குட்டிக்கிற மாதிரி வயிறு வலிக்குது. குடலெல்லாம் அப்படியே தூக்கி போடுற மாதிரி வயிறு வலிக்குது. டாக்டர்லாம் கூப்பிட்றாரு, பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் கூப்பிட்றாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகுறா. ஏன், இது சாதாரண இது இல்லை. அந்த வயிற்று வலிக்கு அந்த காலத்தில் சூளை நோயின்னு பேர். இது சாதாரண சூளை இல்லை, இது அருளு பெருஞ்சூளை, சிவருமானால் அருளப்பட்ட சூளை. அது ஏன் நான் சொல்கிறேன் போக போக. அப்பேற்பட்ட சூளை இது சாதாரண டாக்டரால் தீர்க்க முடியாது. ஒரே ஒருத்தரனால் தான் தீர்க்க முடியும். வைத்தியநாதர் அவர்னால தான் தீர்க்க முடியும். மருத்துவர்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தானே, சிவருமான் தானே. இவர் பார்த்தார், 55 வயசு, என்னங்க நான் இப்படி வயிறு வலிக்குதே, நான் யாருக்காக ஏதாவது பாவம் பண்ணிட்டேனா? அப்போ பார்த்தார், எங்கள் அக்கா, அவர் எனக்காக உயிரை வைத்து கொண்டு வாழ்ந்தவர், அவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டு இந்த சமண சமயத்தில் சேர்ந்துட்டேன்ட்டு ஓடுறார். நைட்டு ஒரு துண்டை கட்டிட்டு அப்படியே ஓடுறார். விடிய காலையில் சேர்றார் அக்கா கிட்ட. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய நிகழ்ச்சி. கூட இருந்த ஒருத்தனை எங்கள் அக்காவை போய் என்னைய பார்த்து என்னை சரி பண்ண சொல்லி சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்து அனுப்புதாருன்னு வந்தால், அவங்க அக்கா சொல்லிட்டாங்க, சமன் பாடிக்கு நான் வரமாட்டேன், வேணா அவனை இங்கே வர சொல்லு. அப்படி அந்த வார்த்தையை கேட்டோன்னே இவர் அப்படியே திடுதுப்புன்னு துண்டை கட்டிட்டு ஓடி வந்துட்டார். அப்புறம் சாமி காலங்காத்தாலும் அவங்க அக்கா காலில் இருக்கிற, அக்கா முடியலக்கா, காப்பாத்துக்கா, வயிற்றுக்கா, ஒன்றும் பண்ண முடியல. அவங்க அக்கா பார்த்தாங்க, தம்பி எனக்கு ஒன்றும் தெரியாதுடா, உள்ள வீராட்டனேஸ்வரர் இருக்காரு பாரு, அவர் காலில் போய் விழுடா, அவர் பார்த்து பாருடா. உள்ளே போனார். பெருமானே, சிவருமானே, உன்னை விட்டு நான் வந்தது தப்புதாயா. பாட்டு பாடுறார். கூற்றாயினவாறு விளக்ககிலீர், கொடுமை வள செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதன் வயிற்றின் அகம்படிய குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. சிறுமானே, கூற்றாயினவாறு விளக்ககிலீர். கூற்றன் யமன் உள்ள பூந்த மாதிரி வலிக்குது பெருமானே. கூற்றாயினவாறு விளக்ககிலீர், கொடுமைபட செய்தன நான் அறியேன். நான் பல கொடுமைகள் செய்து விட்டேன், அது எனக்கு தெரியல. கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். உன் சிவருமானே, உன் திருவடிகளை தான் நான் எப்பொழுதும் வணங்கி கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து என்ன தெரியுது, சமண மதத்துக்கு இந்த திருமணம் அந்த பிரச்சனையினால தானே இந்த அப்பர் சாமி போனார். அங்கே போயிருந்தாலும் சிவருமானையே தான் என்னைக்கு நடத்திட்டு இருந்திருக்கார். இதே என்ன அடுத்த பாட்டில் சொல்கிறார், இருங்க. அவர் சும்மா அங்கே போய் சமணராக நடிச்சிருக்கார், உள்ளுக்குள்ளே சிவருமானை எடுத்து கும்பிட்டு கொண்டிருந்திருக்கார். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதென் வயிற்றின் அகம்படிய குடரோடு துடக்கி முடக்கிய சிவருமானே. வயிற்றொடி குடரோடு துடக்கி முடக்குகின்றது, ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. சிறுமானே, காப்பாத்து காப்பாத்து. இன்னொரு பாட்டு, சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன். எங்கள் அக்கா வருவா,
வந்து காலங்காத்தால கோயிலில் போய் இந்நேரத்துக்கு இந்த சமணத்தில் இருக்கும்போது வாகீசர் நடத்துக்கிட்டாராம். இந்நேரத்துக்கு எங்கள் அக்கா வந்து அங்கே தூபம் போட்டிருப்பாளே, இந்த பூவெல்லாம் போட்டிருப்பாளே, சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன். இந்நேரத்தில் எங்கள் அக்கா நல்லா தமிழ் பாடல்கள்லாம் காரைக்கால் அம்மையார் பாடினது, மாணிக்கவாசகர் பாடின திருவாசகர்லாம் பாடிட்டு இருப்பாளே, அதையும் மறக்கலையாமா இவர். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், நான் நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் உன்னை தாயா கும்பிட்டுருக்கேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன், சிவருமானி என்ன நடந்தாலும் உன் நாமத்தை என் நாக்குக்குள்ளேயே வைத்து சொல்லிக் கொண்டிருந்தேனே, உன்னை என்றும் நான் மறந்ததில்லையே, உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன், குழந்தார் தலையில் பலிகண்டுழல்வாய், உடலுள்ளொரு சூளை தவிர்த்தருளாய், அளந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறையம்மானே. பாட்டு பாடினாரா, பதிகம் பாடினாரா? முதல் பதிகம் தேவாரம் மூவர் தேவாரங்களில் பாடப்பட்ட முதல் பதிகம் இந்த பதிகம். ஆக்சுவலாக வந்து முதல் திருமுறை யாருது? ஞான சம்பந்தர் தான் முதல் பாடின தேவாரம். வந்து உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? ஞான சம்பந்தர் பாடின பாட்டுக்கு திருக்கடை காப்புன்னு பேர், திருநாவுக்கரசர் பாடின பாட்டுக்கு தான் தேவாரம்னு பேர், சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடின பாட்டுக்கு திருப்பாட்டுன்னு பேர். நம்ம என்ன பண்ணுறோம்? 3 பாட்டையும் தேவாரம்ங்கிறோம். முதல் பாடப்பட்ட தேவாரம் வந்து அப்பர் சாமிகள் அருளி செய்த இந்த கூற்றாயினவாறு. அதுக்கப்புறம் தான் சம்பந்த சாமியை அவதாரம் பண்ணுறார். அதுக்கடுத்து ஒரு 3 வருஷம் கழித்து பாட்டு பாடுவார். அப்பருக்கு 65 வயசு வரும்போது தான் ஞான சம்பந்தர் அவதாரம் செய்கிறார். அப்பருக்கும் சம்பந்தருக்கும் 65 வயசு வித்தியாசம். இப்போது திருநாவுக்கரசர் பாடிட்டாரா, சிவருமான் வயிற்று வலியை சரி பண்ணிட்டார். பண்ண உடனே இந்த மருள் நீக்கியரை பார்த்து சொல்கிறார், வாகீச முனிவரே, நீ நம்மை நோக்கி தவம் செய்தவன், உன் பாட்டை நான் கேட்டேன், இந்த பாட்டு மாதிரி நான் எங்கேயுமே கேட்டதில்லை, அதனால் உனக்கு ஒரு பட்டம் கொடுக்குறேன். இன்னையிலேருந்து நீ நாவுக்கு அரசன், திருநாவுக்கு அரசன். யார் வைக்கிற அந்த பேரை? சிவருமான் வைக்கிறார். ஆனானப்பட்ட சிவருமான் வைக்கிறார். இன்னையிலேருந்து திருநாவுக்கரசன் என்று அன்போடு அழைக்கப்படுவாய். இப்படி இவர் சைவ சமயத்துக்கு வந்துட்டாரா, திருநாவுக்கரசராக மாறிட்டாரா. இப்போது சமணர்கள் பார்த்தார்கள், நம்மால் வீரசேனர் இப்படி பண்ணிட்டாரே, மகாராஜா மகேந்திரவர்ம பல்லவன் அவன்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. மகாராஜா அவன் இந்த சமணர்கள் வந்து அந்த காலத்தில் பாண்டிய நாட்டையும் பல்லவ நாட்டையும் இந்த சமணர்கள் வந்து இந்த அரசர்கள், பாண்டிய நாட்டின் மன்னன் கூன் பாண்டியன், அவனை போய் ஞானசம்பந்தர் சரி பண்ணுவார். இந்த மகேந்திரவர்ம பல்லவன் வந்து நரசிம்மவர்ம பல்லவனுக்கு அப்பா. நரசிம்மவர்ம பல்லவன் பெருஞ்சைவன். அப்படி இது பரஞ்சோதி முனிவர், நம்ம சிறுத்தொண்ட நாயனாரை வந்து தளபதியாக வைத்திருந்தவர் அந்த நரசிம்மவர்ம பல்லவர். இந்த சிவகாமியின் சபதம் அந்த நூல் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நரசிம்மவர்ம பல்லவனுடைய அப்பா மகேந்திரவர்ம பல்லவன் சமணனாக இருக்கிறார். இந்த சமணர்கள் இப்போ ராஜ்யத்துக்காக இந்த 2 பாண்டிய தேசத்தையும் பல்லவ தேசத்தையும் இப்படி அந்த நாடு அந்த அரசாட்சிக்காக வந்து சமயத்தை காரணம் காட்டி இவர்கள் அந்த மன்னர்களை பிடித்து வைத்து ஆட்டிக்கொண்டிருக்கிறார்கள். மன்னர்கள் இவர்கள் ஆட்டி வைக்கும் பொம்மை போல் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். இப்போ சொல்லிட்டான், இந்த மாதிரி இந்த அப்பர் சாமி இப்படி பண்ணிவிட்டார். திருநாவுக்கரசர் இவர் வந்து வயிற்று வலின்னு போனாரா நம்மால் வீரசேனர். போய் சிவருமான பாட்டு பாடினாலும் சிவருமான் சூளை நோயை போக்கி வச்சு சிவருமான் அருள் பண்ணி இவருக்கு திருநாவுக்கரசர்னு பேர் வச்சாராம். அப்படின்னொடனே இந்த ஆள் பார்த்தான், இந்த மன்னன் சமண மன்னன் மகேந்திரவர்ம பல்லவன் பார்த்தான். பொய் சொல்கிறவனை விடக்கூடாதே, வாங்க அவரை இங்கே கூட்டிகிட்டு வாங்க, தண்டனை கொடுக்கலான்னு தூதுவனை அனுப்பிச்சு விட்டார். திருவதிகை வீராட்டனத்தில் அப்பர் சாமிகள் பார்த்தார். அந்த தூதுவன் வந்து சொல்கிறான், சாமியுங்களை ராஜா கூப்பிட்றார். வந்ததே அப்பர் சாமிக்கு கோபம். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சம் போடா, நாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சோம், நரகத்தில் இடர்படவும் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், தாமார்க்கும் குடியெல்லாத அன்மையானே சங்கரனட் சங்கவெண்குலையோர் காதிர் கோமார்க்கி, நாமென்றும் ஈழா ஆளாய் கொய்மலர்ச்சேவடி இணையே குறுகினோமே. நாங்கள் சிவருமானை தவிர வேறு யாருக்கும் பணிய மாட்டோம். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சோம், எமனுக்கு கூட பயப்பட மாட்டோம்டா. எவனுக்கும் பயப்படாதவன் எமனுக்கு பயப்பட்டே தீருவான். ஏன் தெரியுமா? எமன் தான் லஞ்சம் வாங்காத ஒரே ஆள். ஐயா, லஞ்சம் மட்டும் வாங்கியிருந்தானே கொடுத்து விட்டுருப்போமா? நம்ம 1000 வருஷத்துக்கு வாழ்கிறதுக்கு விட்டுற மாட்டோம். பூரா லஞ்சத்தையும் கொடுத்தவன்ட்டு தாங்கியிருக்க மாட்டோம். எமன் ஒருத்தன் தான் லஞ்சம் வாங்காத ஆள். காலமாட்டில் கரெக்டாக வந்துடுவான். யார் எப்படி ஆடிக்காரே லேட்டாக வந்தாலும் வரும், ஆனால் இந்த காளமாடு மட்டும் சீக்கிரமாக வந்துடும்.
இந்த யமன் மட்டும் காலத்துக்கு வருவான். அதனால அவன் பேர் காலன்னு பேர். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்ப்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோமல்லோம் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையானே சங்கரன் சங்க வெண்குலையோர் காதிற் கோமார்க்கே நாமென்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறியினோமே. சிவருமானுக்கு மட்டும்தான் நாங்கள் பணிவோம், வேற யாருக்கும் பணிய மாட்டோம் என்று. நாங்கள் சிவனின் அடிமை, அவருக்கு மட்டும் பணிவோம், வேற யாருக்கும் பணிய மாட்டோம் என்று நாவுக்கரசர் சொன்னார். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? 1930 உப்பு சத்தியாகிரகம் காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டது. அது தமிழ்நாடு வரைக்கும் பரவியுள்ளது. அப்போ வேதாரண்யத்தில் போய் உப்பல்ல போகிறாங்க. போகும்போது சிதம்பரத்துலேருந்து அருணாச்சல தேசிகர்னு ஒருத்தர் போகிறார் உப்பல்றதுக்கு. உப்பல்ன உடனே வந்து நம்ம நாட்டு உப்பை நம்ம ஆள்றதுக்கு வெள்ளைக்காரங்கிட்ட வரி கட்டணுமா. அந்த காலத்தில் ஒரு பாட்டு சொல்லுவாங்க, ஊரணி தோட்டத்தில் ஒருத்தன் போட்டானா வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன். இவன் தோட்டத்தில் விளைக்கிற வெள்ளரிக்காய்க்கு இதை நீ 2 ரூபாய்க்கு விற்றுடுறான்ட்டு வெள்ளைக்காரன் விலை சொன்னானா. இப்படிலாம் பாடி தான் நம்ம நாட்டை சுதந்திரத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி உப்பல்ல போனாங்களே, உப்பல்ன உடனே பூரா பயிலையும் உட்காந்து கோர்ட்டு வாசல் நிறுத்திவிட்டாங்க. ஜட்ஜு வெள்ளைக்கார நீதிபதி தீட்டார் தண்டனையை. ஜட்ஜு வேலை பார்க்கல, நியாயத்தெல்லாம் பார்க்கல. உடனே வந்து நீ உப்பல்னியா வேதாரண்யத்துக்கு போனியானா உடனே வந்து 1 வருஷம் ஜெயில் தண்டனை தீட்டிறார். அப்படியே ஜெயில் தண்டனையை தீட்டார். அப்படியே ஒவ்வொரு ஆளாக தீட்டிகிட்டு இருக்காரா. அந்த அருணாச்சல தேசிகர் வந்தார். ஐயா, நீ வேதாரண்யத்துக்கு போனியா? உன் பேர் என்ன? அருணாச்சல தேசிகர். வேதாரண்யத்துக்கு நீ போனியா? ஆமாம் போனேன். சரி, உன் கூட தொழில் என்ன? ஈமக்கடன் பண்ணுறது. ஆமாம், அவர் அப்போ வந்து ஈமக்கடன் பண்ணுறவர். ஈமக்கடன் பண்ணுறது. வேதாரண்யத்துக்கு போனியா? ஆமாம் போனேன். எதுக்காக போனேன்? ஈமக்கடன் பண்ண போனேன். ஈமக்கடனா? யாருக்கு? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு. யாராவது சொல்ல முடியுமா? சுதந்திர நாட்டில் சொல்ல முடியாததை அன்று அடிமை நாட்டில் சொல்லி காமித்தார் அருணாச்சல தேசிகர். அவ்வளோதான். ஜட்ஜு வேர்த்து பெஞ்சில் அப்படியே பின்னாடி சீட்டில் சாஞ்சிட்டார். 3 வருஷம் ஜெயில் தண்டனை உனக்குன்னு உள்ளே தாட்டி விட்டார். கூட அந்த நண்பர் கேட்குறார், ஐயோ ஏன் அப்படி சொன்னேன்? உப்பல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு வருஷம் மட்டும் ஜெயில் தண்டனை போட்டு விட்டுருப்பாங்க. இப்போ பார்த்தியா 3 வருஷம். ஏன் அவனுக்கு பயமே இல்லையா? நான் ஏன்டா பயப்படணும்? நான் திருநாவுக்கரசரை கும்பிட்றேன், அப்பர் சாமிகளை கும்பிட்றேன். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சம் போடா. யார் சொன்னா? அருணாச்சல தேசிகர். யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? திருநாவுக்கரசர், அப்பர் சாமி சொன்னாரா? சாமி இந்த தூதுவன்ட்ட சொன்னார், என்னால் வர முடியாது சாமி, நான் இப்படி போய் சொன்னேன்னா ஏன் தர போயிடும், எனக்காக வாங்க சாமி. கருணை உள்ளம். அப்பர் சாமி கருணை கடல் பார்த்தார். சரி, உனக்காக நான் வரேன். வந்தார். அரசவையில் நிற்கிறார். ஏன் சமணனாக மாறினேன்? சிறுமான் என்னை ஆட்கொண்டார். என்னையா நீ இப்படி சொல்கிற? ஏய், இந்த பொய் சொல்கிறவங்கள விடக்கூடாது, உயிரோட விடக்கூடாது. சமணர்கள் தண்டனை கொடுக்கலாம். என்ன தண்டனை கொடுக்கலாம்? பாலில் விஷத்தை கலந்து கொடு. அவருக்கு விஷத்தை கலந்து கொடு. அப்பர் சாமிக்கு விஷத்தை கலந்து கொடுங்க. கொடுத்து குடித்தாங்களா? கம்பீரமாக அதை குடிச்சு தெம்பாக உட்காந்துருக்கார் திருநாவுக்கரசர். விஷத்தை பூரா சிறுமான் எடுத்துட்டார். அவருக்கு என்ன புதுசாக திருநீலகண்டம் ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும். கொடுத்தாங்க. அப்பர் சாமி கம்பீரமாக உட்காந்துட்ருக்கார். இன்னும் விஷத்தை கொடுத்தா சாவல. சரி, இவர் வேறு என்ன பண்ணுறது? யானையை விட்டு எடரு. யானையை விட்டு அது என்ன தெரியுமா தண்டனை? மண்ணுக்கடியில் திருநாவுக்கரசரை புதைச்சி வச்சிடுறது. தலை மட்டும் வெளியே இருக்கும். யானை, பட்டத்து யானையை அங்கே கிளப்பி விடுறது. அது ஓடி வந்து ஃபுட்பால் ஏற்றுற மாதிரி தலையை ஏற்றும். முண்டை வந்து உள்ளே துடிக்கக்கூட முடியாது, சுற்றி போய். எவ்வளோ கொடுமையான தண்டனை! அப்படி அப்பர் சாமிக்கு தண்டனை கொடுத்தாங்க. யானையை விட்டு எடரு. யானை ஓடி வந்துச்சா, இந்த அப்பர் சாமியில் ஒரு பாடல் பாடினார். விநாயகர், என்ன யானையை, நீ என்ன பெரிய யானையா? எங்கள் சூர்மன்ட்ட விநாயகரோட யானை இருக்குது தெரியுமா அப்படின்னு ஒரு பாடல் பாடினார். பாடினோடனே யானை வந்து பொறுமையாக வந்து அப்பர் சாமியை சுற்றி வந்து கும்பிட்டுட்டு திரும்ப போய் எந்த பாகன் ஏவி விட்டோன்னா அவனை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுச்சு. என்னடா அது இப்படி நடந்து போச்சு? சரி, இவரை சுண்ணாம்பு காலவாயில் போடு. ஐயா, சுண்ணாம்பு மேலே லைட்டாக தண்ணி ஊற்றி பாருங்கள், அப்படியே கொப்பளிக்கும். அப்படியே வெந்து அப்படியே குப்புன்னு மேலே வரும். சுண்ணாம்பு காலவாய். அதுக்குள்ளே 7 நாள் அப்பர் சாமியை தூக்கி போட்டாங்க. உள்ளே அப்படியே போட்டுவிட்டாங்க. 7 நாள் கழிச்சு திறந்து பார்க்குறாங்க. அப்பர் சாமி எலும்பு கூட மிஞ்சாதுடா, பாடுறா அப்படின்ட்டு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அப்பர் சாமி கம்பீரமாக உட்காந்துட்ருக்கார். எப்படி
எப்படியா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிலர் வேனிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே. ஈசன் எந்த இணையடி நிழலே. ஐயா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி துன்பம் வந்தாலும், இந்த மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கினல் வேனிலும் மூசு ஒன்றரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. இந்த 4 வரியை பாடுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை பாடுங்க. எந்த துன்பமாக இருந்தாலும் போயிடும். நான் கையெழுத்து போட்டு தரேன், பத்திரத்தில் எழுதி தரேன், சத்தியமாக சொல்கிறேன். எந்த துன்பமாக இருந்தாலும் போயிடும். பார்த்தாங்க, ஏய்யா இவரை கொல்லவே முடியாதா? இவரை கொல்லவே முடியாதா? கல்லில் கட்டி கடலில் போடு, கல்லில் கட்டி கடலில் போடு. பெரிய பெரிய மொரட்டு பாறாங்கல் கட்டி கடலில் தூக்கி போட்டாங்களா? அப்பர் சாமி பார்த்து சிரித்தார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்று உனை பூட்டி ஒரு கடலுர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. அப்பர் சாமியை போட்டாங்களா? இந்த 10 பாட்டையும் படித்தாருங்க, பாடினாருங்க அப்பர் சாமி. கற்று உனை பூட்டி, கல்லில் கட்டி உன்னைய ஒரு உன்னை பூட்டி ஒரு கடலுர் பாய்ச்சினும் உன்னைய கல்லில் கட்டி கடலில் போட்டாலும் நற்றுணையாவது நம சிவாயவே. நற்றுணை நல்ல துணையாவது நம சிவாயன் ஒருவன்தானடா, சிவருமான் ஒருவன்தானடா. இந்த பாட்டை பாடினார் அப்பர் சாமி. சிவருமான் அப்படியே அருள் பண்ணார். அப்பர் சாமி கல்லோட மிதந்து கரைக்கு வந்து சேர்ந்தார். ஐயா, இது என்னங்க? அது என் சிவருமான் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த கல்லுலேருந்து அப்பர் சாமி அவுத்துட்டு, அப்பர் சாமி நீ மட்டும் மிதந்துக்கும், அந்த கல் இப்படி மூழ்கி போயிடணும், அப்படி தான் பண்ணியிருக்கணும். கல்லும் மிதந்து தான். ஏங்க, இங்கே ஒரு அருமையான ஒரு தத்துவம் இருக்குது. சோசோ மீனாட்சி சுந்தரம் ஐயான்னு ஒருத்தர் அந்த தத்துவத்தை எனக்கு சொன்னார். திருநாவுக்கரசருடைய கட்டப்பட்ட உயிரில்லாத கல்லும் மிதக்குமானால், திருநாவுக்கரசர் என்ற ஒரு அடியாரை வணங்கி கொண்டிருக்கும் உயிருள்ள ஆன்மாக்கள் பிறவிக்கடலிலே மிளக்குமா இல்லை ஆழ்ந்து மூழ்கி போகுமா? இப்போ சொல்லுங்கங்க. திருநாவுக்கரசர் அந்த நாமத்தை ஒருக்கா சொல்லி பாருங்கள். அப்பூதியடிகள்லாம் எப்படி தெரியுமா? மனசுக்குள்ளே நம்மளுக்கெல்லாம் லப்டப்புன்னு ஹார்ட் பீட் கிடைக்கும். அப்பூதியடிகள்லாம் வந்து திருநாவுக்கரசு 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 இப்படி தான் அப்பூதியடிகளுக்கு ஹார்ட் பீட் துடிக்கும். இப்படி வாழ்ந்தார். இந்த மகேந்திரவர்ம பல்லவன் வந்து காலில் வந்துட்டார். சாமியே நீங்கள் மன்னிச்சிருங்க, நான் என்ன பண்ணுறது, நீங்கள் திரும்ப அமைச்சராக வந்துடுறீங்களா? நீங்கள் திரும்ப எங்களுக்கெல்லாம் அறிவு பண்ணுறதுக்கு வாங்க சாமி. இல்லை பண்ணி இப்போ அப்பர் சாமி நான் ஒவ்வொரு ஆலயமாக போய் தொண்டு பண்ணணும். அப்பர் சாமி கையில் வந்து ஒரு உளவாரப்படை வச்சுருப்பார். அந்த உளவாரப்படையினர் ஒவ்வொரு கோயிலாக போய் காலில் குத்துற கல் முள்ளெல்லாம் தூக்கி போடுறது. என் கடன் பணி செய்து கிடப்பதே. இந்த பகவத்கீதைன்னு ஒன்று, அதில் கிருஷ்ண பரமாத்மா என்ன தெரியுமா சொன்னார் அர்ஜுனனுக்கு? அர்ஜுனா, உன் கடமையை செய், அதோடைய பலனை பற்றி எண்ணாதே. உன் கடமையை ஒழுங்காக செஞ்சின்னா அதோடைய பலன் தானாக உனக்கு வந்து சேரும். இதை கொஞ்சம் சுருக்கிட்டார் பாரதியார். உழைப்பை நன்றாக உழைக்கச் சொன்னான், பலனை எண்ணாமல் உழைக்கச் சொன்னான் என்று பாரதியார் மாற்றிவிட்டார். இதை அப்படியே ஒரு வரியில் இன்னும் சுருக்கி காமிச்சார் அப்பர் சாமிகள். என் கடன் பணி செய்து கிடப்பதே. அது என்னங்க கிடப்பதை? இவன் மயக்கம் போட்டு கிடக்கிறான் சார். மயக்கம் போட்டு கிடக்கிறான்னா அடுத்து என்ன நடந்தால் பரவாயில்ல, அவன் மயக்கம் போட்டே தான் இருப்பான். நம்ம எழுப்புற வரைக்கும் மயக்கம் போட்டே தான் இருப்பான். அந்த தன்னெனப்பு அறியாத கிடக்கிறது மயக்கம் போட்டு கிடக்கிறது. அந்த மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பதை சிவருமானே, என் கடன் என்ன? உனக்கு பணி செய்து உனக்கு பணி செய்து கிடக்கணும். அந்த வருகின்ற பலன்கள் எல்லாமே நீ பார்த்துக்க சிவருமானே. என் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்படி வாழ்ந்தவர் சிவருமான். அப்படி வாழ்ந்தவர் இந்த அப்பர் சாமிகள். உளவாரப்படை கையில் வச்சுருக்கார், பெரிய சைஸு தோசை கரண்டி. இந்த 4 பெருமக்களை நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஞானசம்பந்தர், அப்பர் சாமிகள், சுந்தரமூர்த்தி சாமிகள், மாணிக்க வாசகர். சம்பந்தருக்கு அடையாளம் என்ன? கையில் தாளக்கட்டு வச்சுருப்பார். அப்பர் சாமிகளுக்கு அடையாளம் கையில் உளவாரப்படை வச்சுருப்பார். சுந்தரமூர்த்திக்கு கையில் அடையாளம் கல்யாணத்து கோலத்தில் இருப்பார், கையில் பூச்சண்டு வச்சுருப்பார். மாணிக்க வாசகருக்கு எது அடையாளம்? கையில் மாணிக்க வாசகர் வந்து திருவாசக ஏடு வச்சுருப்பார்.
இப்போ அப்பர் சாமி ஒவ்வொரு ஆலயம் போய் போய் இப்படி தொண்டு பண்ணுறாரு. அப்பர் சாமி இதுக்கப்புறம் திரும்ப வீராட்டனேஸ்வரத்துக்கு வரவே மாட்டார். திருவதிகை வீராட்டனத்துக்கு வரவே மாட்டார். சம்பந்த சாமி சீர்காழிக்கு வந்து வந்து போவார். ஆனால் அப்பர் சாமி இதுக்கப்புறம் அங்கே போகவே மாட்டார். இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரா. சரி, இன்னொரு காட்சி. அப்பர் சாமி வந்து திருப்புகலூர்னு ஒரு ஊர். அங்கே அப்பர் சாமி இருக்காருன்னு சம்பந்த சாமிக்கு யாரோ சொல்லிவிட்டாங்க. ஞானசம்பந்தருக்கு யாரோ சொல்லிவிட்டாங்க. ஞானசம்பந்தர் வந்து அது சும்மாலாம் வரமாட்டார். ஞானசம்பந்தர் வந்து அவர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. பல்லாக்கு பரிவாரம், அந்த பல்லாக்கு தூக்க ஒரு 4 பேர், முத்துச்சிவிகை எல்லாம் சேர்த்து தான் அவர் வருவார். ஒரு 1000, குறைஞ்சது 1000 பேர், 10,000 பேராச்சும் ஞானசம்பந்தர் கூட வருவாங்க. ஆனால் அப்பர் சாமி தனியாக போவார். சுந்தரமூர்த்தி சாமியும் தனியாக போவார். மாணிக்க வாசகரும் தனியாக போவார். ஞானசம்பந்தர் மட்டும் கூட்டத்தோடு போவார். இப்படி வந்து திருப்புகலூர்னு அந்த ஊர் உள்ளே போய் பார்த்தா அப்பர் சாமி இங்கே தான் இருக்காருன்னு யாரோ சொன்னாங்க. உள்ளே அப்படியே அந்த ஊரில் வந்து தேடி பார்த்தா அப்பர் சாமியை காணோம். ஞானசம்பந்தருக்கு அப்படியே கண்ணீர் வருது. ஐயோ, அப்பர் எங்கே போனார், அப்பர் எங்குற்றார் அப்படின்னு ஞானசம்பந்தர் கேட்டாராம். பின்னால் பல்லாக்க தூக்கிட்டு இருந்த ஒருத்தர், அடியேன் தங்கள் பல்லக்கை தாங்கும் பேறு பெற்றேன். இது அப்பர் சாமிகளுக்கு வரலாச்சு. பல்லக்கை இறக்குங்க. ஞானசம்பந்தர் பார்த்தார். அப்பரேன்னு சொல்ல அப்பர் சாமி அங்கேருந்து அடியேன்னு சொல்ல. இது எப்படி இருக்குது? ஞானசம்பந்தர் சொல்கிறார் அப்பரை பார்த்து, நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி, நான் உங்களுக்கு அடியேன்ப்பா. என்னங்க ஞானசம்பந்தருக்கும் அப்பருக்கும் 65 வயசு வித்தியாசம். அப்பேற்பட்ட மூத்தவரை பார்த்து ஞானசம்பந்தர் அப்பரேங்கிற, இவர் அடியேங்கிற. என்னங்க பண்பாடு ஐயா. அப்பரும் சம்பந்தரும் அப்படி. அப்புறம் அப்பர் சாமிகளும் சம்பந்தரும் சேர்ந்து அப்பரும் சம்பந்தரும் 3 வாட்டி திரும்ப சந்திச்சுப்பாங்க. இப்படி நான் அந்த கதைக்கெல்லாம் போகலை. வேதாரண்யத்தில் போய் பண்ணாங்க. அப்புறம் வேதாரண்யத்திலேருந்து அப்பர் சாமிகளை காரணமாக வைத்து சம்பந்தரால் கோளறுபதிகம் அருளப்பட்டது. அப்புறம் சம்பந்த சாமி மதுரைக்கு போயிட்டு வந்தார். அப்புறம் சிறுத்தொண்ட நாயனாரின் குடிலுக்கு வந்து ஞானசம்பந்தர் வருவார். அங்கே அப்பர் சாமி வருவார். அப்புறம் இங்கே திருப்புகலூர்னு திரும்ப அதே ஊருக்கு வந்து அங்கே இவர் இருப்பார், முருகநாயனார். அவருடைய மடத்தில் வந்து அப்பர் சாமியும் சம்பந்த சாமியும் முருகநாயனாரும் சிறுத்தொண்ட நாயனாரும் 4 பேரும் சந்திச்சுப்பாங்க. இப்படியே அப்பர் சாமிகள் வரலாறுலாம் போகும். போக அப்பர் சாமி வந்து தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் திருக்காளஹஸ்திக்கு போகணும்னு ஆசைப்படுவார் அப்பர் சாமிகள். திருக்காளஹஸ்திக்கு நான் போயே ஆகணுமே, காலத்திநாதனை பார்த்தே ஆகணுமேன்ட்டு திருக்காளஹஸ்திக்கு போவார் திருநாவுக்கரசர். உள்ளே போய் பார்ப்பார். இங்கே திருநாவுக்கரசர் காளஹஸ்திக்கு நடந்தே போவார். சம்பந்த சாமி காளஹஸ்திக்கு வருவார். போய் அங்கே கண்ணப்ப நாயனார் அந்த பூஜை செய்த அந்த சிவலிங்கத்தை பார்ப்பார். குடுமிநாதரை பார்ப்பார். இங்கே திருக்காளஹஸ்தி அப்பரை வாயுத்தலம் அல்லவா காளஹஸ்தி, பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயுத்தலம். அங்கே திருக்காளஹஸ்தியில் சிவருமானை பார்ப்பார். பார்த்த உடனே தென்கைலாயம் என்று அழைக்கப்படுவது தானே திருக்காளஹஸ்தி. அப்படியே கண்ணப்ப நாயனாரை வணங்கிவிட்டு தென்கைலாயம் என்று அழைக்கப்படும் இந்த காளஹஸ்தியை பார்ப்பார். பார்த்துவிட்டு தென்கைலாயமே இப்படி இருக்கே, அப்போ வடகைலாயம் எப்படி இருக்குமோ? அப்போ அந்த கைலாய காட்சியை நான் பார்த்தே ஆகணும்னு அப்பர் சாமி பொடி நடையாக நடந்து கைலாயத்துக்கு போவார். எங்கள் காளஹஸ்தி எங்கே இருக்குது, கைலாய மலை எங்கே இருக்குது, நடந்தே போவார் அப்பர் சாமி. போய் எங்கள் நடுவில் போகும்போது காசியை பாடுவார் அப்பர் சாமி. வாரணாசின்னு அப்பர் சாமி தேவாரத்தில் வரும். ஆனால் அந்த பாட்டு கிடைக்கல நம்மளுக்கு. அந்த ஒரு சில வரிகள் தான் கிடச்சிது. கரையானில் போயிருச்சு எல்லாம். அப்படி அந்த தென்கைலாயத்திலிருந்து காசிக்கு போய் காசியிலேருந்து கைலை மலைக்கு போவார். போக கால் அப்படியே அரைஞ்சு போச்சு. முட்டினால் நடந்தார், முட்டி அரைஞ்சு போச்சு. இப்போ மேனி மட்டும்தான். அதில் அப்படியே தவுந்து கைலாயத்துக்கு போகிறார். மானசரோவர் கரையை வந்து அடைகிறார் அப்பர் சாமிகள். அந்த சிவருமான் பார்த்தார். ஒரு அந்தனர் வேடத்தில் வந்தார். அங்கே வந்து, எப்பா நீ யார்? நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன். நான் சிவபெருமானுடைய கைலாய காட்சியை நான் பார்க்கணும். கைலாய காட்சியா? அது மனுஷங்களுக்கெல்லாம் கிடைக்காது. திரும்ப போ. நான் திரும்ப போகவா? நான் எங்கேன்னு போவேன்? நான் எப்படியா நான் போவேன்? நான் போய் சிவருமானை பார்ப்பேன். என்ன ஆகும்? உயிர் போனாலும் பரவாயில்ல, சிவருமானை எனக்கு பார்த்தா போதும். கைலாயநாதனின் கைலாய காட்சியை கண்டால் போதும். மேலிருந்து அசரீதி வாக்கு சொல்லிச்சு, அப்பரே, இந்த மானசரோவர் இந்த நதியில் மூழ்குவாயாக, உனக்கு கைலாய காட்சி கிடைக்கும்
அப்பருக்கு அப்பர் சாமிங்கிற பேர் சம்பந்தரால் கிடைக்கப்பட்டது, அதை மறந்து விட வேண்டாம். அப்பருக்கு நிறையா பேர் இருக்குது. அப்பர் சாமிகள் அங்கே போய் அந்த ஆற்றுக்கரையில் அந்த மானசரோவர் கரையில் மூழ்கி எழுந்தாரா? எழுந்தால் தஞ்சாவூரில் திரு ஐயாரப்பர் ஆலயத்தில் திருவையாறு குளத்தில் எந்திரிக்கிறாருங்க. ஏங்க இது என்னங்க இது? இந்த குளத்தில் மூழ்கி எழுந்திரிச்சா அந்த தெப்ப குளத்தில் வந்து எந்திரிக்கிறது, இது என்னங்க அநியாயமாக இருக்குது? இவர் போகிறப்போ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கைலாயத்துக்கு போனார். இப்போ அப்பர் சாமி அந்த திருவையாறில் வந்து அந்த குளத்துலேருந்து எந்திரிச்சு, ஐயாரப்பர் குளத்துலேருந்து எந்திரிச்சு பார்க்குறாரா? ஆப்போசிட்டில் பார்த்தா 2 யானை ஒன்றோட ஒன்று மோதிக்கிட்டு வருது. ஒரு ஆண் யானை, ஒரு பெண் யானை, 2 கல்யாணம் பண்ணியிருக்கும் போல். 2ம் ஒன்றோட ஒன்று மோதிக்கிட்டு காதலோடு வருது. அப்பர் சாமிகள் அருமையான ஒரு பாடல் பாடினார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது. அந்த திருவையாறில் போய் அப்பர் சாமிகள் பாடினார். மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மதர் பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி. இப்போ உடனே இந்த பாட்டில் மாதர்னா உடனே பெண்களை சொல்கிறாரு அப்பர் சாமி நினைக்கக்கூடாது. மாதர் பிறைனா வளர்ந்து கொண்டே போகக்கூடிய சந்திரன், அதையுடைய சிவபெருமான். மாதர் பிறை கன்னியானை அம்பாளை உடைய மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி. சிவபெருமானை மலையான் மகள் யார்? இமவானின் மகள் பார்வதி அம்மா மீனாட்சி அல்லவா? இமையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். இந்த வரி அருமையான வரிங்க. ஐயாரப்பர் கோயிலில் சிவபெருமானை வந்து அடியார்கள்லாம் போதோடு நீர் சுமந்தேத்தி அந்த கலச தீர்த்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களாம். இப்போது அவங்க பின்னாடியே நானும் போய் ஐயாரப்பரை பார்த்துடுவேன். ஐயா, அடியார்களுக்கு அரசராக இருக்கக்கூடிய நாவுக்கரசர் சொல்கிறார், அடியார்கள்லாம் முன்னாடி போவாங்க, நான் பின்னாலேயே போயிடுவேன். இப்போது ஒரு சிவபெருமான் பார்ப்பார், அடியார்கள் இவ்வளோ அடியார்கள் வராங்கன்னா இப்போ நான் இருக்கேன், நாயேன் கடைப்பட்ட நாயேன் நான் இருக்கேன். அடியார்கள்லாம் போகிறாங்க, அவங்க பின்னாடியே போனாங்கன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன்லையாச்சும் இப்படியா அவங்க பின்னாடியே போனால் சிவபெருமான் உள்ளே விட்டுருவாரா இல்லையா? அப்படி அப்பர் சாமி சொல்கிறார், போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போதே. எந்த கஷ்டமும் இல்லாத ஐயாரை வந்து அடைந்தேன். ஐயாறு அடைகின்ற போதே காதல் மதர்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். காதலோடு 2 காளமாடு வச்சு 2 யானை வருவதை நான் பார்த்தேன். ஐயா, கைலாய காட்சி என்றால் என்ன? 2 தம்பதிகள் தம்பதிகள் இருவரும் இணைந்து அன்போடு காதலோடு வருவது தான் கைலாய காட்சி. நீ கைலாயத்துக்கு போய் பார்க்க வேண்டும்னு இது இல்லைடா. இது 2 தம்பதிகளுக்கு, ஒரு தம்பதிகளுக்கு 2 பேர்த்துக்கும் வந்து அருமையாக வாழ்க்கையை அமைத்து கொடுத்தினாலே அதுதான்டா கைலாய காட்சி என்று காட்டியவர் நாவுக்கரசர். எவ்வளவு வசதியாக போச்சு பார்த்தீங்களா? காதல் மதர்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதனெல்லாம் கண்டேன். அப்படியே பாட்டு பாடினார் அப்பர் சாமிகள். ஏன் தெரியுமா சிவபெருமான் கைலாய காட்சி எங்கள் காட்டில்? இவர் இப்போவே கைலாயத்துக்கு வந்து சேர்ந்துட்டாருன்னா இங்கே என்ன மதுரை என்ன நாவுக்கரசரை பாடலை, திருநாவுக்கரசர் போய் மதுரையை வேற பாடணும். அப்படியே வந்து மதுரையெல்லாம் பாடினார் திருநாவுக்கரசர். அப்பர் சாமிக்கு 80 வயசுங்கிற போது 80 வயசு அப்பர் சாமிக்கு இருக்கும்போது ஞானசம்பந்தர் இறைவனோடு சேர்ந்து விட்டார் அவர் கல்யாணத்துக்கு. அப்பர் சாமியால் போக முடியல, 80 வயசு பாவம் வரலாம். இந்த காலத்தில் ட்ரெயின் இருக்கப்பா, அந்த காலத்தில் ட்ரெயின்லாம் இல்லை, இவர் நடந்து தான் போக முடியல. அப்பர் சாமிக்கு 81 வயசு. திருப்புகலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அப்பர் சாமி வந்துட்டார். பெருமானி, திருப்புகலூரில் இருக்கிற அந்த பெருமானி, அங்கே தான் அப்பர் சாமிகள்னால இதுக்கு முன்னாடியே திருப்புகலூர் சொல்லியிருக்கேன். ஞானசம்பந்தரும் அப்பரும் முருகநாயனார் வாழ்ந்த ஸ்தலம் திருப்புகலூர். அந்த ஸ்தலத்தில் வந்து சிறுமானோடைய அந்த கல்லு முள்ளெல்லாம் எடுத்து போடுறார். இப்போது அப்பர் சாமி பார்க்குறார், கல்லு முள்ளெல்லாம் எடுத்து போடுறாரா. போடும்போது முன்னாடி நிறைய பொண்கள் அறகுறையாக வந்து ஆட்டம் ஆடுறாங்க. அப்பர் சாமி சன்னியாசி, பார்க்கவே இல்லை, அதெல்லாம் இவர் கண்டுக்கவே இல்லை. அப்படி பெண்கள் அந்த ஆசையும் போச்சு. அப்படியே அந்த கல் முள்ளெல்லாம் எடுத்து போட்டாரா. அதில் பார்த்தா நடுவில் வைரக்கல்
எடுத்து கல்லோடு சேர்ந்து உள்ளே தூக்கி போட்டார். அப்பர் சாமி அதை கண்டுக்கவே இல்லை. 2 சன்னியாசிகள் கணவனும் மனைவியும் சன்னியாசி ஆகிட்டாங்களாம். கணவன் முன்னாடி போயிட்டு இருந்தாராம், மனைவி பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு கல் மாதிரி என்னமோ தட்டுப்படுதேன்னு பார்த்தா வைர மோதிரம். இந்த கணவன் பார்த்தாராம். பார்த்து அந்த மனைவியை வந்து இதை பார்த்து ஆசைப்படுவாளின்னு சொல்லிவிட்டு அந்த வைர மோதிரத்தை எடுத்து மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சிட்டாராம். மனைவி வந்து கேட்டாராம், என்ன பண்ணுறீங்க? பொய் சொல்ல தெரியாத அந்த காலத்து சாமியார் வந்து சொன்னாராம், இந்த மாதிரி வைர மோதிரம் இருக்குது, நீ பார்த்தேன்னு ஆசைப்படுவேன்னு. உங்களுக்கு இன்னும் கல்லுக்கும் தங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியுதான்னாலாம். இவருக்கு அப்போ தான் புத்தி வரத்துது. இதுக்கப்புறம் நீ முன்னாடி போ, நான் பின்னாலே வரேன். சன்னியாசின்னா கல்லுக்கும் தங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாத இருக்கணும். அவங்க தான் உண்மையான சன்னியாசி. மனதளவில் சன்னியாசி ஆகணும். அப்பர் சாமி பார்த்தார், ஒன்றும் இல்லை. சிறுமான பாடினார். இதில் இந்த கடைசியாக பாடின ஒரு பதிகத்தில் ஒரு அருமையான ஒரு தத்துவம் சொல்கிறார் அப்பர் சாமிகள். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே, கண்ணுதலாகிய கடவுள் காட்டினால்தான் கடவுளை உங்களால் காண முடியும். அவன் அருளாலேயே அவன்தாள் வணங்கி அவன் அருள் இருந்தால்தான் அவரை உங்களால் வணங்க முடியும். அப்பர் சாமிகள் ஒரு ஜோதியாக அங்கே கோயிலே ஒரு ஜோதி தோன்றினது. அப்பர் சாமிகள் அதில் போய் சேர்ந்தால் திருநாவுக்கரசர், எங்கள் நாவுக்கரசர் 81 வயது வாழ்ந்த முதியவர், எங்கள் சைவ சமயத்தின் குருமார் அப்பர் சாமிகள் போய் அங்கே சேர்ந்தார். இப்போ ஞானசம்பந்தர் வாழ்ந்தார் 16 ஆண்டு காலங்கள். மாணிக்கவாசகர் வாழ்ந்தார் 32. இப்போது 16 × 2 32 மாணிக்கவாசகர். இப்போது அப்பர் சாமிகள் வாழ்ந்தது 81. சுந்தரமூர்த்தி சாமிகள் வாழ்ந்தது 18 ஆண்டுகள். இப்போ 81 திருப்பி போட்டிங்கன்னா 18. சுந்தரமூர்த்தி சாமிகள். இப்படி ஒரு ஒற்றுமை இவர்களுக்குள்ளே இருக்குது. 4 பெருமக்களின் 4 சிவருமானை தந்தையாக வைத்து கொண்டு வாழ்ந்தவர் ஞானசம்பந்த சாமிகள். சிவருமானை தலைவனாக வைத்து கொண்டு நான் சிவபெருமானுக்கு அடிமை என்று வாழ்ந்தவர் திருநாவுக்கரசர் சாமிகள். திருநாவுக்கரசு சாமிகள் என் கடன் பணி செய்து கிடப்பதை என்று வாழ்ந்தவர் அப்பர் சாமிகள். இறைவன் எனக்கு தோழன், நானும் அவனுக்கு தோழன் என்று வாழ்ந்தவர் எங்கள் சுந்தரமூர்த்தி சாமிகள். அது சகமார்க்கம். சுந்தரமூர்த்தி சாமிகள் சகமார்க்கம். இறைவன் எனக்கு காதலன், நானும் அவனுக்கு காதலி என்று வாழ்ந்தவர் மாணிக்க வாசகர். அது சன்மார்க்கம். அப்பர் சாமிகளின் மார்க்கம் தாச மார்க்கம். சம்பந்த சாமிகளின் மார்க்கம் சற்புத்திர மார்க்கம். நான்கு மார்க்கத்தில் நாம் இன்று தாச மார்க்கத்தை பற்றி காண்டிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான செய்தி, ஒரு 10ஆம் நூற்றாண்டு அப்போது திருப்பழையாறைன்னு ஒரு ஊர். அந்த பழையாறை ஊரில் சமணர்கள்லாம் வந்து பழையாறை கோயிலில் வந்து சிவருமான் கோயிலை வந்து மறைச்சி சமண மாடம் கட்டினார்கள். அப்பர் சாமி அங்கே அப்பர் சாமி போய் அங்கே உண்ணாவிரதம் இருந்தார். உண்ணாவிரதம் இருக்கிற அப்பர் சாமி வயசானவர் அங்கே போய் இருந்தார். நீங்கள் சிவருமான் இந்த சமணர் இதெல்லாம் எடுத்து சிவலிங்கம் தெரிஞ்சால் தான் நான் போய் சாப்பிடுன்னு அப்பர் சாமி உண்ணாவிரதம் இருக்கிறார். உண்ணாவிரதத்தை இருக்க சொல்லி கொடுத்தவர் அப்பர் சாமிகள். இந்த காலத்து உண்ணாவிரதம் மாதிரி இல்லை. இப்போ எப்படி தெரியுமா உண்ணாவிரதம்? காலையில் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருப்பேன். 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எங்கள் அண்ணா உண்ணாவிரதம் இருப்பார். 12லேருந்து 1 மணி வரைக்கும் என் தம்பி உண்ணாவிரதம் இருப்பார். இதுக்கு பேர் உண்ணாவிரதமா? அப்பர் சாமியார் 3 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். சிவருமானுக்கு இது பொறுக்குமா? அந்த நாட்டு மன்னன் கனவுல போய் சிவருமான் சொல்லிவிட்டார், இந்த மாதிரி எங்கள் அப்பர் சாமி இப்படி சாப்பிடாத இருக்காருயா, சீக்கிரம் போய் இந்த கோயிலை எப்படியா காமிச்சிட்டு அப்பர் சாமி சாப்பிட்றணும்னு சிவருமான் போய் கனவுல சொன்னார். மன்னன் வந்து அந்த சமணர் அந்த பாடியெல்லாம் இடித்து சமணர்களையும் விளக்கி சிவருமான் பழையாறை கோயிலை மீட்டு தந்தார் அப்பர் சாமிகள். அப்பேற்பட்ட இந்த பழையாறை ஊரில் அப்போ வந்து ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலம் 10ஆம் நூற்றாண்டு. அப்போ அவங்க அக்கா குந்தவை தேவியார், பழையாறை தான் முன்னாள் தலைநகரமாக இருந்தது. அதுக்கப்புறம் தஞ்சை நகரம் மாறிவிட்டது. பழையாறைக்கு வந்து சிவாலயத்துக்குள்ள குந்தவை நாச்சியார் ராஜராஜ சோழனுக்கு அக்கா. அவர் ராஜராஜ சோழனுக்கு அக்கா, அம்மா மாதிரி. அவங்க அக்கானாலே அந்த காலத்தில் அம்மா மாதிரி தான். திலகவதியார் எப்படி ஐயா, முக்கியமான விஷயம், திலகவதியார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அப்பர் சாமிக்கு குருவாக இருந்தார்கள் அல்லவா. அந்த காலத்திலே கணவனை இருந்த பெண்கள் உபதேசம்லாம் செய்யக்கூடாது, குருவாக இருந்து சிவருமானை போய் வணங்குடா என்று நமசிவாய மந்திரத்தை உச்சரித்து அப்படி சொன்னவர்கள். அப்படி சேக்கிழார் பெருமான் அவர்களுக்கும் ஒரு இடத்தை கொடுத்தார். யாருக்கும் நம் சைவ சமயத்தில் யாருக்கும் எந்த பாகுபாடுகளும் கிடையாது, அனைவரும் சமம் என்று காட்டியவர்கள் நம் சைவ குருமார்கள். எனவே அப்போது குந்தவை நாச்சியார் அந்த அக்கா போனால், அவங்க ராஜராஜ சோழனுடைய அக்கா வந்து உள்ளே போய் பார்த்தாங்க. சிவருமானை கும்பிட்டுருக்கும் போது அங்கே பூக்கட்டுற ஒரு பையன் பார்த்தா, அர்ச்சகருடைய பையன் பூக்கட்டிக்கிட்டு இருக்கான் சிவருமானுக்கு. அந்த பையன் வந்து அழகான ஒரு பாடல் பாடினார்.
என்ன பாட்டு தெரியுமா? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுமனே இம்மாநிலத்தே. அப்பர் சாமி சிதம்பரத்துக்கு போனாராம், நடராஜாவை பார்த்தாராம். அப்போ பாடின பாட்டு இது. இன்னொன்று அப்பர் சாமி வந்து சொல்கிறார், சிவருமான் வந்து உள்ளே போனோடனே சிவருமான் எப்படி தெரியுமா ஒரு சிரிப்பு, புன்சிரிப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சா நடராஜா புன்சிரிப்பு சிதம்பரத்தில். ஏண்டா வந்துட்டியா, எப்போ வந்த, பஸ்ஸுக்காரெல்லாம் உனக்கு ஒழுங்காக வந்து இறக்கி விட்டானா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாராம் சிவருமான் அப்படி கேட்குறாராம். அப்படி அந்த அப்பர் சாமி வந்து அப்படியே பாட்டு பாடிட்டு வரும்போது இந்த பாட்டு கேட்குது. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சலையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தம் உடைய எடுத்ததம் பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவனே மாநிலத்தை. சிவருமானே, இதெல்லாம் நான் பார்க்கணும். அதனால் நீ வந்து எனக்கு இதுக்கப்புறம் பிறவியை கொடு. யாராக இருந்தாலுமே வந்து பிறவியை, எல்லாரும் பிறவி வேணான்னு கேட்குறவங்க அப்பர் சாமியை விட்டு பிறவி கேட்பார். பிறவியை கொடு பெறுவானே, ஆனால் இந்த தமிழ்நாட்டில் கொடு. அப்போத்தான் உன்னுடைய நடராஜா இந்த கோலத்தை, இந்த ஆனந்த தாண்டவத்தை என்னால் பார்க்க முடியும்னு கேட்டவர் அப்பர் சாமி. இந்த பாட்டை கேட்டவுடனே இந்த குந்தவை நாச்சியாருக்கு வந்து ஒரே இது, இந்த பாட்டு நல்லா இருக்கே தம்பி, இந்த பாட்டு என்ன நல்லா இருக்குது, எனக்கு எழுதி வாங்கிக்கிட்டாங்க. இந்த பாட்டு எங்கே இருக்குது? இதுவா, இது தேவாரத்தில் இருக்குது. தேவாரமா? உனக்கு தேவாரம்னா அப்படின்னு ஒன்று இருக்கா? தேவாரம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா தம்பி? எனக்கு இந்த ஒரு பாட்டு தான் தெரியும், எனக்கு ஒரு சில பாட்டு தெரியும். எங்கள் அப்பா இருக்கார், அவர் தான் எனக்கு இந்த பாட்டை சொல்லி கொடுத்தார். அவரை கூப்பிடு. அவர் வந்தார். ஒரு ஆணி மாதிரி, இவங்க ராஜா மாதா மாதிரி அந்த அர்ச்சகர் வந்தாப்போ வந்தவொடனே, ராணி சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும், அம்மா சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும், இது என்ன பாட்டு, இது தேவாரம், அப்பர் சாமிகள் திருநாவுக்கரசர் பாடின தேவாரம், இதில் அதில் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெலாம் சொல்லுங்கள் சொன்னாங்க. சரி, ராஜராஜ சோழன் வெளியே நிற்கிறான். ராஜராஜா, அக்கா சொல்லுக்கா, தேவாரம்னு ஒன்று இருக்கான், தமிழை விடக்கூடாது ராஜராஜா, தமிழை நாம் பாதுகாக்க வேண்டும், அதை போய் தேவாரங்களை திரட்டி எனக்கு கொடுப்பாயாக, தமிழ்நாட்டில் தேவாரங்களை பரப்புவாயாகன்னு ராஜராஜ சோழனுக்கு கட்டளையிட்டார் குந்தவை நாச்சியார். ராஜராஜ சோழன் மாமன்னன், தமிழ்நாடு முழுக்க தேடுறான். தேவாரம்னா ஒரு ஏடு கூட கிடைக்கல. கடைசியில் அப்புறம்தான் ஒரு யோசனை வந்துச்சு. இங்கே நம்பியாண்டார் நம்பியவர்கள்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்போம் தேவாரங்கள்லாம் எங்கே இருக்குன்ட்டு. அவர் வந்து பொல்லா பிள்ளையார்னு ஒருத்தர், அங்கே அவருக்கு ரொம்ப நெருங்கிய, விநாயகருக்கு ரொம்ப நெருங்கியவர் இந்த நம்பியாண்டார் நம்பிகள். அவர்கிட்ட போய் கேட்டார். பிள்ளையார்கிட்ட நம்பியாண்டார் நம்பிகள் கேட்க, தில்லைவாழ் அந்தணர்களால் திருச்சபையில் வந்து தேவார சுவடிகள், மூவர் பாடிய தமிழ் மறைகள், தமிழ் வேதங்கள் வந்து பாதுகாப்பாக உள்ளன என்று விநாயகர் கூறினார். போனாங்க. தில்லைவாழ் அந்தணர்கள் வந்து ராஜராஜ சோழன் மன்னன் வந்தார். தில்லைவாழ் அந்தணர்களும் அங்கேயே இருக்கிறார்கள். ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பிகளும் வந்தார்கள். வந்து பார்த்தா அந்த அப்பர் சாமி, சம்பந்தர் சாமி, சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடின தேவார ஏடுகளை கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா இவங்க 3 பேரும், அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், சம்பந்தர், இவங்க 3 பேரும் வந்து பாடின பாட்டெல்லாம் வந்து கொடுக்கணுன்னா அவங்க 3 பேருமே வந்து கேட்டால் தான் எங்களால் கொடுக்க முடியும்ட்டாங்களாம். ராஜராஜ சோழன் பார்த்தாரு, நாளைக்கு வரேன், நீங்கள் ஏடுகள்லாம் எடுத்து வச்சுருங்க, அப்படி சாவி எடுத்து வச்சுருங்கன்னாங்களாம். அடுத்த நாள் வந்தால் இந்த சம்பந்த சாமி சிலை, அப்பர் சாமி சிலை, சுந்தரமூர்த்தி சாமி சிலை கொண்டு வந்துட்டாரான் ராஜராஜ சோழன். இப்போ இதை சிலைன்னு அவங்க சொன்னாங்கன்னா, இவங்க 3 பேர் வந்துட்டாங்க, அந்த சாவியை கொடுங்கன்னா, இப்போ அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் வந்து இவங்க சிலைன்னாங்களே, இவங்க சிலைன்னா இங்கே இருக்கிற நடராஜாவும் சிலை தான்றாங்க. உடனே ராஜராஜ சோழனின் அறிவை பார்த்து வியந்து அந்த சாவியை கொடுத்தார்கள். ராஜராஜ சோழன் அந்த நம்பியாண்டார் நம்பிகள் திறந்தார். உள்ளே போய் பார்த்தா நம்பியாண்டார் நம்பிகள் கண்ணீர் வடிக்கிறார். உள்ளே போய் ராஜராஜ சோழன் பார்த்தார். அப்படியே மனம் குறையுது, பெருமானே இப்படி ஆகிப்போச்சு. பார்த்தா அத்தனை ஏடுச்சுவடிகளில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பாட்டு தேவாரங்கள், மூவர் தமிழ் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் பாடினதில் நிறையா பாட்டு வந்து கரையானால் அழிக்கப்பட்டுவிட்டது. அதில் கொஞ்சம் பாட்டு தான் கிடச்சிது. 49,000 பாட்டு அப்பர் சாமிகள் பாடினார். சம்பந்த சாமிகள் பாடினது 16,000 பாட்டு. சுந்தரமூர்த்தி சாமி பாடினது 32,000 பாட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பாட்டில் இவங்களுக்கு கிடச்சது 8%, 8,000 பாட்டு தான் கிடச்சிது.
எனவே அந்த தேவாரங்கள் வர காரணமாக இருந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் நம் குரு திருநாவுக்கரசு சுவாமிகளின் குரு பூஜை என்று அவரை பற்றி பேசும் பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்துள்ளது. எனவே திருநாவுக்கரசு சுவாமிகள் திருத்தாள்களில் இப்பதிவை சமர்ப்பித்து இப்பதிவை நிறைவு செய்கிறோம். வையகமும் துயர்தீர்கவே மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்பணித்து சிவனடியார்கள் புகழை பரப்புவோமாக என்று திருநாவுக்கரசர் வழிகாட்டியுள்ளார் நமக்கு. எனவே அம்மகானின் வழிகாட்டுதல்படி நம் நாட்டை முன்னேறச் செய்வோமாக. நன்றி, வணக்கம். திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு.